என்ன அரசர் என்று மிகுந்த சிந்தனையுடன் காணப்படுகிறாரே, என்னவாக இருக்கும்? அரசர் கவலை இல்லாமல் இருந்தால் தானே நாட்டு மக்களும் கவலை இல்லாமல் இருக்க முடியும். இங்குள்ள அமைச்சர்களும் அரசரின் சிந்தனைக்கான காரணத்தை கேட்காமல் இருக்கிறாரே, என்ன செய்வது? சரி, நாமே அரசரிடம் போய் கேட்டுவிடுவோம். அரசே, அரசே. தெனாலி. அரசே, இன்று நீங்கள் மிகுந்த சிந்தனையுடன் காணப்படுகிறீர்களே, அதற்கான காரணத்தை நாங்கள் அறிந்து கொள்ளலாமா? இன்று அதிகாலை கண்ட ஒரு கனவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஏன் இவ்வாறு கனவு வந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறேன். ஏன் அரசே, அப்படி என்ன கொடூரமான கனவு? கொடூரமான கனவல்ல தெனாலி, அது உண்மையில் ஒரு அழகான கனவாகும். அதை எங்களுக்கு விளக்கி கூற முடியுமா? நான் எனது கனவில் ஒரு அழகான மாளிகை கண்டேன். அந்த மாளிகை சுவர்களில் ஏராளமான ரத்தின கற்களும் வைர கற்களும் பொருத்தப்பட்டிருந்தன. அங்கு ஒரு அழகான பூந்தோட்டமும் இருந்தது. அந்த தோட்டத்தில் ஏராளமான அரிய மலர்கள் பல வண்ணங்களில் பூத்து குலுங்கின. அந்த மலர்கள் ஒருபோதும் வாடி போகவில்லை. மேலும் தினமும் மதிய வேளையில் அங்கு மழை பெய்வதையும் நான் பார்த்தேன். இப்படிப்பட்ட ஒரு அரண்மனையை நான் நினைத்து கூட பார்த்ததே இல்லை. அரசே, இன்னொரு புனிதமான கனவு. இது கடவுளால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையாகும். இந்த உலகிலேயே மிக அழகான மாளிகை கட்டி கடவுளின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும். தெனாலி, பார்த்தாயா, எனக்கு ஏன் இந்த கனவு வந்தது என்பது எனக்கு இப்போது புரிந்துவிட்டது. அமைச்சர்களே, நாளை மாலை கட்டுவதற்கு ஏற்ற சிறந்த வேலைக்காரர்களை அழைத்து வாருங்கள். அரசே, நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். நான் எனது கனவில் ஒரு அழகான மாளிகை கண்டேன். அந்த மாளிகையை போலவே நீங்கள் எனக்கு கட்டித்தர வேண்டும். நிச்சயமாக அரசே, நீங்கள் விருப்பப்பட்டது போலவே அந்த மாளிகையை நாங்கள் கட்டித் தருகிறோம். தயவு செய்து நீங்கள் அந்த கனவை விரிவாக எடுத்துக் கூறுங்கள். தலை சிறந்த மன்னராகிய கிருஷ்ணதேவராயர் இவ்வாறு நடந்து கொள்வார் என்று நான் நினைக்கவில்லை. ராஜகுருவின் நடவடிக்கையே சரியில்லையே. சரி, என்ன நிகழ்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். உலகிலேயே தலை சிறந்த ஒரு மாளிகை கட்ட போவதை நினைத்து நான் மிகவும் மகிழ்கிறேன். இந்த மாளிகை கட்டும் பணியை ராஜகுரு கவனித்துக் கொள்வார். உடனடியாக ஆக வேண்டிய வேலைகளை பாருங்கள். காட்சி 3. இடம் ராஜகுருவின் வீடு. வேலைக்காரர்களே, இங்கு வாருங்கள். நன்றாக கேளுங்கள். நாம் எந்த ஒரு மாளிகையும் கட்டப் போவதில்லை. எல்லா வேலைகளும் நன்றாக போய் கொண்டிருக்கிறது என்ற அரசரிடம் சொல்லி கதானாவில் இருந்து முடிந்த அளவு பணத்தை கொள்ளையடித்து வருகிறேன். என் பேச்சை கேட்டு நடந்தால் சீக்கிரமாக செல்வந்தர்களாகிவிடலாம். சரி சரி, வீட்டிற்கு செல்லுங்கள். காட்சி 4. இடம் தெனாலியின் வீடு. அரசரின் கனவை வைத்து ராஜகுரு ஏதோ திட்டம் போடுவது போல நான் நினைக்கின்றேன். கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்கிறார். மன்னரின் கஜானாவில் இருந்து பணத்தை கொள்ளையடிக்க எண்ணுகிறாரோ? இதை பற்றி நீங்கள் மன்னரிடம் விளக்கி கூறுங்கள். தற்போது கூடுவதால் எந்த பயனும் இல்லை. அரசரின் கண்களை திறப்பதற்கான சரியான நேரத்திற்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். உங்களால் மட்டுமே மன்னர் கூற முடியும். அதை நீங்கள் செய்வீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். இப்ப முதியவர் தானே வரும். என்ன ராஜகுருவே, மாளிகை கட்டும் பணி எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது?
இதுக்கு இந்த மாதிரி போட்டு இப்படி முடியும் இருக்கு. மீண்டும் கட்ட வேண்டும். அதற்கு கொஞ்சம் பணம் தேவை. ராஜகுருவே, உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை என்றாலும் அரண்மனை கஜானாவில் இருந்து எடுத்துக்கொண்டு சீக்கிரமாக அரண்மனையை கட்டி முடியுங்கள். அப்படியே ஆகட்டும் மந்திரி. மிக்க நன்றி. நல்லா இருக்கா? அவரை உடனடியாக அழைத்து வாருங்கள். அவரின் பிரச்சனை என்னவென்று நான் கேட்க விருப்பம் அடைகிறேன். முதியவரே, பேசு. முதியவரே, நீங்கள் ஏன் இவ்வளவு பரிதாபமாக உள்ளீர்கள்? உங்களுக்கு என்ன வேண்டுமென்று என்னிடம் கூறுங்கள். அரசே, எனக்கு நீதி வேண்டும். நீங்கள் என்னை தண்டிக்க மாட்டீர்கள் என சத்தியம் செய்யும். அரசே, எனக்கு நீதி வேண்டும். நீங்கள் என்னை தண்டிக்க மாட்டீர்கள் என சத்தியம் செய்யுங்கள். அதன் பிறகே எனது சோக கதையை நான் உங்களுக்கு கூறுவேன். கவலைப்படாதீர்கள். நீங்கள் நிற்பது கிருஷ்ணதேவராயரின் அரசவை. நீதியை பெறாமல் யாரும் என் அரசவை விட்டு சென்றதில்லை. அரசே, எனது பெயர் ராமன். ஒரு காலத்தில் நான் செல்வந்தனாக இருந்தேன். நான் என் குடும்பத்தாருடன் மிகவும் மகிழ்ச்சியாக ஊரின் எல்லையில் வசித்து வந்தேன். ஆனால் சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று என் மகிழ்ச்சி முழுவதும் அழிந்து போனது. என் குடும்பத்தை கொன்று என் செல்வங்களை எல்லாம் அவர்களுக்கு சென்று விட்டனர். பயப்படாதீர்கள். யார் இதை செய்தது என கூறுங்கள். அவர்களுக்கு தக்க தண்டனை அளிக்கிறேன். இந்த அரசவையில் முக்கிய பதவியில் இருப்பவர். அவர் முன்னால் உதவ யாரும் இல்லாமல் இருக்கிறேன். யாராக இருந்தாலும் குற்றம் குற்றம்தான். குற்றவாளி யார் என்று கூறுங்கள். அவருக்கு தக்க தண்டனை அளிக்கிறேன். நீங்கள் என்னை தண்டிக்க மாட்டீர்கள் என சத்தியம் செய்தால் மட்டுமே என்னால் கூற முடியும். நான் ஏன் உங்களை தண்டிக்கப் போகிறேன்? சரி, நான் உங்களை தண்டிக்க மாட்டேன் என சத்தியம் செய்கிறேன். யார் என்ற குற்றவாளி என்று இப்பொழுது கூறுங்கள். அது நீங்கள் தான் அரசே. நீங்கள் தான் எனது இந்த நிலைமைக்கு காரணம். என்ன? நான் உங்கள் குடும்பத்தை அழித்தேனா? நீங்கள் என்ன மதிலிழந்து விட்டீர்களா? உங்களின் இந்த நிலைமைக்கு நான் எப்படி காரணமாகுவேன்? என் மீது வீழ்பழி சுமத்தினால் தண்டிக்கப்படுவீர்கள் என்பது தெரியுமல்லவா? அரசே, நான் நாட்டை ஆளை அரசரை பின்பற்றும் ஒரு சாதாரண குடிமகன். என் அரசர் உண்மை இல்லாத கனவை உண்மையாக்க நினைக்கிறார். என்னால் மட்டும் ஏன் முடியாது? அரசர் எப்படியோ மக்களும் அப்படித்தானே. தெனாலி, நீ என் அறிவு கண்ணை திறந்து விட்டாய். நான் இவ்வாறு நடந்து கொண்டேன் என்று எனக்கே தெரியவில்லை. மக்களின் பணத்தை அபகரித்ததுக்காக மன்னிப்பு கோருகிறேன். எனது தவறை சுட்டிக்காட்டியதற்கு மிக்க நன்றி தெனாலி. அரசே, உண்மையான அரசன் என்பவன் எந்த ஒரு பொருளுக்கும் ஆசைப்படாமல் மக்களின் அமைதியான வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதை உணர்த்தவே நான் இவ்வாறு செய்தேன். மேலும் ராஜகுரு உங்களை ஏமாற்றி மக்களின் மனத்தை அவமதித்துள்ளார். அதற்கு நீங்கள் தான் தக்க தண்டனை வழங்க வேண்டும். காவலர்களே, இங்கு வாருங்கள். அரசே, 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 மக்களின் பணத்தை அபகரிக்க நினைத்த ராஜகுருவையும் அவருக்கு உடந்தையாக இருந்த வேலைக்காரர்களையும் கைது செய்து சிறையில் அடையுங்கள். தெனாலி, தக்க சமயத்தில் என் அறிவு கண்ணை திறந்து விட்டாய். மிக்க நன்றி. நன்றி.